யாருக்கும் கனவுல கூட தீமை செஞ்சிடாதீங்க. அவங்க வடிக்கிற கண்ணீருக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். மற்றவங்களை அற்பமா நினைக்கிறதெல்லாம் தீமை, மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதெல்லாம் தீமை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாம், மன்னிப்பு கேட்கலாம், செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம், தீமை. நம்மளை தாழ்த்துவது சத்துருவின் நோக்கம், நம்மளை உயர்த்துவது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு சிசிடி கேமராவுக்கு பயந்து இன்னைக்கு அநேகர் தப்பு பண்ணாம இருக்கிறாங்க. நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், சிசிடி கேமராவுக்கு பயப்படுற பயம் ஏன் தெய்வத்துக்கு இல்லை? 97வது சங்கீதம் அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 10வது வசனம் என்ன போட்டிருக்கு? 10வது வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. சொல்லுங்க, நம்ம யாரு? கர்த்தருடைய. அப்ப கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் தீமையை வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? தீமை. எது எது தீமைன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, நமக்கு தெரியுதோ அதை நம்ம வெறுக்கணும். தீமையை விட்டு விலகணும். அல்லேலூயா. தீமையோடு நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ளவே கூடாது. பாவம் எல்லாம் தீமை தான். பாவம் செய்யும்போது இனிக்கும், ஆனால் கொண்டு போய் நரகத்தில் போட்டுரும். லஞ்சம் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும், பரிதானம் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு மகனையோ மகளையோ திருமணம் செய்து கொள்வது சந்தோஷமாக இருக்கும், முடிவு பரிதாபமாக இருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நான் ரட்சிக்கப்பட்டு கணவனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ரட்சிப்பு நம்ம கையில் கிடையாது. ரட்சிப்பு இலவசம் என்பது உண்மை, ரட்சிப்பு நம்ம கையில் கிடையாது, அது அவருடைய செயல். ரட்சிக்கப்பட்ட நம்ம, வேதத்தை அறிந்த நம்ம, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நம்ம, மாதந்தோறும் திருவிருந்து எடுக்கிற நம்ம, அந்நிய நுகத்தில் பிணைப்படுவது தீமை. தீமையை வெறுத்து விடுங்கள். ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் அடிப்பது, அதெல்லாம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு வியாபாரத்தில் இந்த வெத்தலைப்பாக்கு விற்கிறது, சிகரெட்டு விற்கிறது, அதெல்லாம் என்னதான்? தீமை தான். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை விட்டு விலகணும். எதெல்லாம் தீமைன்னு வேதம் சொல்லுதோ எல்லாத்தையும் விட்டு விலகணும். வேலை ஸ்தலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறை சொல்லுவது தீமை, கோள் கூறுவது தீமை, புறங்கூறுவது தீமை, மற்றவர்களுடைய பெயரை கெடுப்பது தீமை, குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதெல்லாம் என்னதான்? தீமை. மற்றவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறது, ஏமாத்துறது, திருடுறதெல்லாம் தீமை. பொய் சொல்கிறதெல்லாம் என்ன? 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், பயங்கரம். அது உலகத்துக்கு வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பைபிளை தூக்குனா அனனியாவும் சப்பீராலும் ஒரு பொய் தான் சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே நாளில் செத்து போனாங்கன்னு நம்ம பைபிள் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னபடியால் அவர்கள் சொன்ன பொய்யினாலேயே கணவனும் மனைவியும் ஒரே நாளில் செத்து போனாங்க, பேதுரு ஊழியம் செய்த நாட்களில். அதனால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சு விட்டு விலகிடணும். தெரியுது பொல்லாங்கு. வேதத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆபேல் காயின். ஆபேலும் காணிக்கை செலுத்தினார், காயினும் காணிக்கை செலுத்தினார். ஆபேலுடைய காணிக்கையை தெய்வம் அங்கீகரித்தார், காயின் காரியத்தை தெய்வம் அங்கீகரிக்கலை. அதனால் காயின் ஆபேலை கொன்னுட்டான். தேவன்ட்டு சாபம் வந்தது. நீ பூமியில் நிலை நிற்க முடியாதுன்ட்டாரு, நீ பயிரிட முடியாதுன்ட்டாரு, 7 பழி உன் மேலே சுமருன்னு ஆண்டு சபிச்சிட்டாரு. கூட பிறந்தவர்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. கூட பிறந்தவர்களை அற்பமாலாம் நடத்திடாதீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, பெற்றோர் பிள்ளைக்கு துரோகம் பண்ணுறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணுறது எல்லாமே தீமை. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை. வேதத்தில் சபைக்கு விரோதமாக ஒருத்தன் தீமை செய்தான், பெலத்தியான்னு. ஒரு கேங்கா எழும்பி 25 பேரா கேங்கா எழும்பி சபைக்கு விரோதமாக பெலத்தியா என்கிறவன் தீமை செய்தான். நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொன்னார், எசேக்கியேல் அந்த பெலத்தியாவுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுனார். ஒரு தீர்க்க தரிசனம் தான் வந்தது. அந்த தீர்க்க தரிசனம் வந்த போதே பெலத்தியா செத்துட்டான். கொலை செஞ்செல்லாம் செய்யலை, கொலை செஞ்செல்லாம் சாகலை. பெலத்தியா ஊழியக்காரன் வழியாக ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அந்த வார்த்தை அவனை கொன்றே போட்டது. தீமை. மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் எழும்பினாங்க, இல்லை சொல்லுங்க, ஆரோனும் மீரியாமும் எழும்பினாங்க. கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமாக
கூட பிறந்த மோசேக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்தார். மீரியாம் குஷ்டரோகம் ஆனா. நான் நினைச்சேன் ஏன் ஆரோன் குஷ்டரோகம் ஆகலன்னு நினைச்சேன். ஏன் ஆரோனுக்கு தண்டனை வரல? 2 பேரும் தானே தப்பு பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் ஏன் வரலங்கிறப்ப அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, மீரியாம் தான் ஐடியாவே கொடுத்துருப்பா. அதனால தான் மீரியாம் அடித்தார். துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்து ஒரு தீமை செஞ்சனா அந்த ஆலோசனை கொடுக்கிற நபரை தேவன் தொடுவார். அகிதோப்பேல் ஏன் நாண்டுகிட்டு செத்தான் தெரியுங்களா? வேதத்தில் அகிதோப்பேல் என்கிற அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவனை போலவே ஆலோசனை கொடுக்கிற அபிஷேகம். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அப்சலோம், தாவீதினுடைய மகன் அப்சலோமுக்கு தாவீதினுடைய வாசனையை கெடுக்கத்தக்கதாக ஒரு ஆலோசனை கொடுத்தான். அவங்க அப்பாவுடைய மறுமனையாட்டியை நீ கெடுத்து போடுன்னு சொன்னான். அந்த துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்த அவன் நாண்டு கொண்டு சேர்த்தான். எஸ்ஸா, தீமையோட விளையாடாதீங்க. தீமைன்னு தெரிஞ்சால் விலகிறது நல்லது. தீமையை விட்டு விலகணும். வேலை ஸ்தலமானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, திருச்சபை ஆனாலும் சரி, குடும்பத்திலையும் யாருக்கு விரோதமாக யாரும் தீமை செய்யாதீங்க. தீமையை விட்டு விலகணும். வேதத்தில் யாக்கோபு சொல்லுவார், கொஞ்சம் எடுங்க அதை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5 7 வரை உள்ள வசனங்களை எல்லாருமே பாருங்க. தகப்பன் சொல்றாரு, கடைசி நாட்களில் பிள்ளைங்களை கூடி வர சொல்லி அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, சிமியோனும் லேவியும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க ஏக சகோதரர் ஒருமனப்பட்டு தீமை செஞ்சாங்க. ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க அண்ணனும் தம்பியும் ஒருமனப்பட்டு தீமை செஞ்சாங்க. என்ன தீமை தெரியுமா? தகப்பனுடைய வாசனையை கெடுத்தாங்க. தான் தங்கச்சிக்கு ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. யாக்கோபு என்ன சொன்னார் போட்டிருக்கு, வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். தகப்பன் சொல்றாரு பெற்ற பிள்ளையை பார்த்து, கொடுமையின் கருவிகள். நம்மளை பார்த்து கொடுமையான மனுஷன் யாரும் சொல்லிடக்கூடாது. அப்பா இவனை போல கொடுமையானவன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நடந்துடக்கூடாது. கவனம். கொடுமையின் கருவிகள். அண்ணனும் தம்பியும் கொடுமையின் கருவிகள். என்ன செஞ்சான்களா? என்ன போட்டிருக்க, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. துன்மார்க்கமான ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் அந்த லேவி அந்த சிமியோனோட சேராதுன்னு தகப்பன் சொல்றாரு. அவங்க 2 பேரும் கொடுமையான காரியத்தை செஞ்சிட்டாங்க, அதனால அவங்களோட சேராதீங்கன்னு தகப்பன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களையே என்ன செஞ்சாங்க? நிர்மூலமாக்கினார்களே. கோபம், அகங்காரம் எல்லாம் தீமை. நம்ம கோபத்தில் செய்கிற, அகங்காரத்தில் செய்கிற எந்த ஒரு காரியமும் நல்லதாவே இருக்காது. நம்ம கோபப்பட்டு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அகங்காரம் கொண்டு எடுக்கிற ஒரு முடிவு நல்லதா இருக்காது. அது என்னவா தான் இருக்கும்? தீமையா தான் இருக்கும். யாக்கோபு என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுதுன்னு சொன்னது யாரு? யாக்கோபுன்னு சொல்றதை விட அப்பான்னு சொல்லுங்க. அப்பா பிள்ளைய சபிக்கிறார். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். தீர்க்க தரிசனங்க. தகப்பன் பிள்ளையை குறித்து சொல்றாரு. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையோட விளையாடக்கூடாது. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பே தீமையை வெறுத்து விடுங்கள். தீமைன்னு தெரிஞ்சா விலகிருங்க, நல்லது. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. யாருக்கு பயந்து? மனுஷனுக்கு பயந்து அல்ல. தேவன் என்னை பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து தீமையை என்ன செய்ய? விட்டு விலகு. யோபு செஞ்சார் அந்த காரியத்தை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினார். யோபு பயங்கரமாய் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயந்து ஒரு யோசேப்பு தீமையை விட்டு விலகினார்ல. என் ட்ரெஸ்ஸை கூட நீ பிடிச்சிக்க, நான் நிர்வாணமா போனாலும் பரவாயில்ல, தீமை என் தேவன் என்னை பார்க்கிறார். நான் செய்கிற ஒன்றையும் தேவன் பார்க்கிறார். உண்மையா இல்லையா? வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், பெட்ரூமில் எப்படி நடந்து கொள்கிறோம், வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறோம், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், திருச்சபையில் எப்படி நடந்து கொள்கிறோம், எல்லாம் ஜீசஸ் பார்க்குறார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுது.
யாருக்கும் கனவுல கூட தீமை செஞ்சிடாதீங்க. அவங்க வடிக்கிற கண்ணீருக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். நம்ம நிமித்தம் மற்றவங்க கண்ணீர் வடிச்சாங்கன்னா பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். தீமையோட விளையாடக்கூடாது. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நான் நிர்வாணமா வாலிபன், நிர்வாணமா போனாலும் பரவாயில்லன்னு ஓடினாரு. தேவன் அவரை டாப்ல கொண்டு வந்தாரு. ஒரு தானியேல் அந்நிய தேசம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ராஜபோஜனம் திராட்சை ரசத்தை பருகுங்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் யூதன், ராஜபோஜனத்தினால திராட்சை ரசத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினாரு. அடிமையாய் போன இடத்திலேயே அதிகாரியாய் மாறினார். தீமையை விட்டு விலகுங்க. வேண்டாம் வேண்டாம், தீமை வேண்டாம். வேதம் சொல்லுது 17 நீதிமொழிகள் 17:13 சொல்லுது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை யாருக்கும் தீமையை செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆலோசனை பைபிள் சொல்றது. ரெண்டாவது, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யாதீங்க. உங்களுக்கு நன்மை செஞ்சாங்களே உங்க இடுக்கண் நேரத்தில், உங்க ஆபத்து நேரத்தில், நீங்க தத்தளித்த நேரத்தில் ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தீமை செஞ்சிடாதீங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. மனிதனுடைய சுபாவமே நன்மையை மறந்துடுவோம், தீமையை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். 90 நன்மையை, அவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவங்க செஞ்ச ஒரு தீமையை மைண்டில் வச்சு அவங்களுக்கு தீமை செய்ய பார்ப்போம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை. தாவீது சவுலுக்கு நன்மை செஞ்சுட்டே இருந்தான், ஆனா சவுலோ தாவீதுக்கு தீமை செஞ்சுட்டே இருந்தான். தாவீது சவுலுக்கு தீமை கடைசி வரைக்கும் செய்யல, ஆனா கர்த்தர் சவுலுடைய வம்சமே பூமிக்கு வேண்டான்னு வேற அறுத்துட்டாரு. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது. கவனம். படிப்பு விஷயத்துல ஒருத்தங்க நன்மை செஞ்சாங்கள மறந்துடாதீங்க. திருமண காரியத்துல ஒருத்தங்க நன்மை செஞ்சாங்கள மறந்துடாதீங்க. வேலை காரியத்துல ஒருத்தங்க நன்மை செஞ்சாங்கள மறந்துடாதீங்க. நன்மைக்கு தீமை செஞ்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிற ஆலோசனை. அல்லேலூயா. அடுத்து பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 3:9 சொல்றாரு, தீமைக்கு தீமையை சரி கட்டாத. ஃபர்ஸ்ட் யாருக்குமே தீமை செய்யாத, ரெண்டாவது நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செய்யாத, மூன்றாவது உனக்கு இன்னொருத்தன் தீமையே செஞ்சிருந்தாலும் நீ தீமையை பதில் செய்யாத. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நான் பழி வாங்குவேன் நிக்காத, அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. உனக்கு விரோதமா யாராவது தீமை செஞ்சா தீமை ஆண்டு நமக்கு சொல்ற ஆலோசனை, உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சிட்டானா சகிச்சுக்கோங்கிறாரு. உன் அண்ணன் ஒரு தீமை செஞ்சிட்டானா, ஒரு தம்பி தீமை செஞ்சிட்டானா, உன் அதிகாரி ஒரு தீமை செஞ்சிட்டானா, பக்கத்து வீட்டில் தீமை செஞ்சிட்டாங்களா, கொஞ்சம் சகிச்சுக்கங்கிறாரு. தீமைக்கு தீமையை செய்யாதங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நோவா பேழைக்குள்ள அவன் குடும்பம் மட்டும்தான் போனுச்சு. அவன் குடும்பம் மட்டும்தானே போனுச்சு. முழு உலகம் அழிஞ்சிச்சு, அவன் குடும்பம் மட்டும்தான் போனுச்சு. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நோவா நிர்வாணமா இருக்கிறாங்கிறத பெத்த மகன் வெளியில போய் சொல்லிட்டு கிடந்தான். வெளியில அப்பா ஜனங்கள்லாம் நீங்களால கிடையாது இல்ல, வெளியில போய் அப்பாவுடைய நிர்வாணத்தை வெளியில சொன்னான். உடனே அப்பா தன் பையனை சபிச்சிட்டாரு. ஏன் பரியாசம் பண்ணாதீங்க, யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. இப்ப காமுடைய வம்சம் ஏன் சபிக்கப்பட்டது? பரியாசம். மற்றவங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்ணாதீங்க. நமக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு நாலேஜ் இல்லாதவங்களை பரியாசம் பண்ணாதீங்க. நம்ம கார்ல வர்றதுனால ஓட்டர் சைக்கிள்ல போறவங்களை பரியாசம் பண்ணாதீங்க. இன்னைக்கு விதவிதமா ட்ரெஸ் உடுத்துறதுனால ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்து பரியாசம் பண்ணாதீங்க. பரியாசம் பண்ணினதுனால தான் நோவா தன் பிள்ளைய சபிச்சிட்டான், சாபமாவே மாறிட்டான். அவன் சந்ததி தான் கானானியர். இஸ்மவேல் இருந்தால ஆபிரகாமுடைய முதல் பிள்ளை யாரு? இஸ்மவேலை ஏன் துரத்தப்பட்டான்? ஆண்டவரே அனுப்பிச்சு விட்டுரு இஸ்மவேலை. ஏன் தெரியுமா? ஈசாக்க பரியாசம் பண்ணனா. ஈசாக்க பரியாசம் பண்றதெல்லாம் ஒரு இதா? மற்றவங்களை பரியாசம் பண்ணணும், அது தீமை. இஸ்மவேல் ஏன் துரத்தப்பட்டான் சொல்லுங்க? ஈசாக்க பரியாசம், கூட பிறந்த தம்பியை பரியாசம் பண்ணனா. பரியாசம் பண்றதெல்லாம் தீமை. மற்றவங்களை அற்பமா நினைக்கிறதெல்லாம் தீமை. மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதெல்லாம் தீமை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாம், மன்னிப்பு கேட்கலாம், செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம், தீமை. நம்ம செய்யற தீமையை யாரும் பார்க்க வேண்டியவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்க்க வேண்டியவர் பார்க்கிறார். மனுஷன் கண்ணெல்லாம் மறைச்சிடலாம், மேல ஒருத்தர் அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கு, மறைக்கவே முடியாது. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். இன்னைக்கு தீமை செய்து பாதிக்கப்பட்ட ஒரு 3 பேரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன்.
எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த உசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த உசியா ராஜாவாகும் பொழுது இவருக்கு வயசு 16 வயசுல ராஜாவாயிட்டார். ராஜாவான இந்த உசியா ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. தேவனுக்கு பயந்து நடந்தார். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். தேவனை தேடுகிறவராயிருந்தார். வேதம் அவரை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். 2 நாளாகமம் 26:5 போட்டிருக்கோம். இந்த உசியா ராஜா தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் தேவனை தேடின நாட்கள் அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது. இந்த உசியா ராஜா 16 வயதில் நல்ல தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்தான். அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது. இவனுக்கு விரோதமாக ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க. 16 வயசுல யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்ப வேதம் சொல்லுது, உசியா ராஜாவுக்கு தேவன் துணையாய் நின்றார். உசியா ராஜாக்கு யார் துணையா இருந்தா? தேவன் துணையாய் இருந்ததுனால 16 வயதுல பல ராஜாக்களை ஜெயம் எடுக்க தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். வயசு 16 தான். பல ராஜாக்கள் உசியா ராஜாவோட யுத்தம் பண்ண வந்தாங்க. ஆனா தேவன் உசியா ராஜாவுக்கு துணையாக இருந்தபடியால் எல்லா ராஜாவையும் வென்றான் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. உசியா ராஜாவோட கீர்த்தி, எருசலேம்ல இவர் ராஜாவா இருக்கிறாரு, இவருடைய கீர்த்தி எகிப்து வரைக்கும் பரவிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தெய்வம் உசியா ராஜாவை படிப்படியாக ஆசீர்வதித்தார். உசியா ராஜாவுக்கு பெரிய ஒரு ராணுவம் கொடுத்தார். அந்த ராணுவத்தில் நல்ல நிபுணர்களா இருந்தாங்க. இப்ப உசியா ராஜா நல்ல ராஜ்யத்துல நல்ல பலன் அடைஞ்சிட்டாரு. எப்படி பலன் அடைஞ்சிட்டாரு? மிகவும் பலன் கொண்டார். 8வது வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 26:8 பாருங்க. உசியா ராஜா என்ன செஞ்சிட்டாரு? மிகவும் பலன் கொண்டார். அவருடைய கீர்த்தி இப்ப என்ன ஆயிடுச்சு? வெகு தூரம் போயிடுச்சு. உசியாவோட கீர்த்தியை வெகு தூரம் கொண்டு போக முடியும்னா அக்னி கிறிஸ்தவ தேவ சபையின் கீர்த்தியையும் வெகு தூரம் கொண்டு போவார். நிச்சயமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கீர்த்தியும் கொண்டு போவார். நீங்க தேவனுடைய பார்வையில செம்மையாய் நடந்து தேவனை தேடி வசனத்தின்படி வாழ்வீர்கள் என்றால் உங்க கீர்த்தியும் வெகு தூரம் கொண்டு போவார். இவனுடைய கீர்த்தி வெகு தூரம் போனது. 26:16 பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும்படி ஒரு தீமை செய்தான். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன? தீமையை விட்டு விலகு. ஆண்டு படிப்படியாக ஆசீர்வதிச்சு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. உசியாவோட கீர்த்தி வெகு தூரம் போயிடுச்சு. இப்ப அவருக்குள்ள மேட்டிமை வந்துட்டு. மேட்டிமை, பெருமை என்பது ஒரு தீங்கு. பெருமை அது வந்துடும் மனுஷனுக்கு இயல்பு. தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு பெருமை வராது. கொஞ்சம் ஆண்டு ஆசீர்வதிச்சிட்டாரு நமக்கு என்ன வந்துடும்? நிச்சயமா அது மனிதனுடைய இயல்பு. நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர் எனக்கு பெருமை வராமல் காத்துக்கொள்ளுங்க. பெருமைக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்பார். இந்த ராஜா மிகவும் 16 வயசுல ஆண்டவர் நமக்கு இவ்வளோ காரியம் செஞ்சிருக்காரு. நன்றி உணர்வு இருக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நன்றி உணர்வு இருக்கணும். அப்பிரயோஜனமானவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், என்னை ஆசீர்வதிச்சிங்களே ஆண்டவரே, என்னை உயர்த்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, ஒரு நாள் அப்படி கஷ்டப்பட்டேன், ஒரு நாள் இப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு, மற்றவர்களை தாங்குற அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே, நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். அதற்கு மாறாக பெருமை வந்து விடக்கூடாது. அது தீமை. இவனுக்குள்ள என்ன வந்ததான்? பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும்படி அவனுடைய மனம் மேட்டிமையானது. பெருமை வந்தது. கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சுன்னா பெருமை, ஒரு 50,000 சம்பாதிச்சுன்னா பெருமை, ஒரு சொந்த வீடு கிடைச்சிருச்சுன்னா பெருமை, ஒரு 4 வீலர் 2 வீலர் கிடைச்சிருச்சுன்னா பெருமை. உண்மையில ஒரு நாள் ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், விதவிதமா ட்ரெஸ் கிடைச்சிருச்சுன்னா பெருமை. பெருமை என்பது தீங்கு. நம்மளை தாழ்த்துவது சத்துருவின் நோக்கம், நம்மளை உயர்த்துவது தேவனுடைய சித்தம். உயர்த்தும் போது மனமேட்டிமை நமக்கு வந்துடவே கூடாது. இவனுக்கு பெருமை வந்தது. என்ன செஞ்சானா? தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்துல போய் ஏறலாமா? ராஜா செய்ய வேண்டியதை ராஜா செய்யணும், ஊழியர்கள் செய்ய வேண்டியதை ஊழியர்கள் செய்யணும், குடும்பத்துல தகப்பன் செய்ய வேண்டியதை தகப்பன் செய்யணும், பிள்ளை செய்ய வேண்டியதை பிள்ளை செய்யணும். தகப்பன் செய்ய வேண்டியதை பிள்ளை செய்யக்கூடாது. எஜமான் செய்ய வேண்டியதை ஒரு கிளர்க்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்தந்த இடத்துல இருப்பது நல்லது. ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார்.
இப்ப ராஜாவாயிட்டாராம், பலம் அடைஞ்சிட்டாராம், பெரிய ராணுவம் இருக்கான், கீர்த்தி வெகு தூரம் போயிடுச்சான். உடனே ஒரு மனமேட்டிமை வந்து என்ன செஞ்சிட்டான், தூப பீடத்துல ஏறி ஊழியர்கள் காட்ட வேண்டிய அந்த தூபத்தை இவன் காட்டுறதுக்கு ஆலயத்துக்குள்ளே போயிட்டானே. எவ்வளவு ஒரு அகங்காரம் இல்லை? கொஞ்சம் ஆசீர்வதிச்சா நமக்கு வந்துருது, கொஞ்சம் ஆசீர்வதிச்சா நம்ம பழச மறந்துடுறோம், எந்த நிலையில இருந்தோங்கிறத மறந்துடுறோம். உயர்த்தப்பட்டுட்டாராம், உடனே ஆலயத்தில் ஏறி தூபங்காட்ட நிற்கிறான். உடனே சொல்றாங்க பாருங்க, 26:17 பாருங்க. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியான 80 ஊழியக்காரங்க பின்னாடியே போய் சொல்றாங்க. 18வது வசனம் பாருங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். ஆலயத்தில் போய் தேவனுக்கு பலிபீடத்தில் தூபம் காட்டுறது ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது, அதை நீர் செய்யக்கூடாது ராஜாவேன்னு 80 ஊழியக்காரவங்க சொல்றாங்க. ஆனா உசியா செவி கொடுக்கவே இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு 80 முறை ஆலோசனை கொடுத்திருப்பாரு, செவி கொடுக்காம ஓடுறோமா? இது ஃபைனல் ஆலோசனையா இருக்கலாம் உங்களுக்கு. 80 முறை ஆலோசனை, 80 ஊழியர்கள் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. உசியா ராஜாவே, நீர் செய்கிறது தீமை, நீர் செய்யக்கூடாது அந்த காரியத்தை. ஓடி போய் 80 ஊழியர்கள் சொல்றாங்க. 80 ஊழியர் சொல்லியும் உசியா என்ன செய்யல, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பிரசங்கம் நம்மளை தேடி வருது, இன்னைக்கு எத்தனை பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளோட பேசுறார். இன்னும் அப்படியே தானே இருக்கிறோம், இன்னும் அப்படியே தானே இருக்கிறோம். இது ஃபைனல் பிரசங்கமா கூட உங்களுக்கு இருக்கலாம், இது உங்களுக்கு கடைசி ஆலோசனையாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். தீமையை விட்டு விலகுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை தீமைன்னு தெரியுதா நம்ம செய்யறது? வேலை ஸ்தலத்தில் நான் செய்யறது தீமைன்னு தெரியுதா? ஒரு குண்டூசியை கூட திருடக்கூடாது, வேலை ஸ்தலத்தில் ஒரு குண்டூசியை கூட திருடக்கூடாது. இன்னைக்கு சிசிடி கேமராவுக்கு பயந்து இன்னைக்கு அநேகர் தப்பு பண்ணாம இருக்கிறாங்க. நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், சிசிடி கேமராவுக்கு பயப்படுற பயம் ஏன் தெய்வத்துக்கு இல்லை? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யுங்க. என்ன கர்த்தர் பார்க்கிறாரு, என்ன கர்த்தர் பார்க்கிறாரு. ஜீசஸ் ஜீசஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 80 ஊழியக்காரங்க சொல்லி இந்த ராஜா ஏன் கீழ்ப்படிய முடியல? தன்னுடைய அதிகாரம். நான் இப்ப பலப்பட்டுட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, என் கீர்த்தி வெகு தூரம் போயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போங்கய்யா. இந்த ஊழியர்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இது உமக்கு மேன்மையா இருக்காது. நீ யுத்தம் பண்ணது உனக்கு மேன்மை, எல்லாத்தையும் ஜெயம் எடுத்து இன்னைக்கு உம்முடைய கீர்த்தி வெகு தூரம் போயிருக்குன்னா அது உமக்கு மேன்மை. ஆனா பரிசுத்த ஆலயத்துல அந்த தூப பீடத்துல நீ தூபம் காட்டுறது உமக்கு மேன்மையாக இருக்காது. ப்ளீஸ் ராஜா கொஞ்சம் வெளியில போங்கன்னு 80 ஊழியக்காரவங்க சொல்றாங்க. கீழ்ப்படியிலேயே ராஜா, இருதயத்தை கல்லாக்குனாரே ராஜா, செவி கொடுக்கலையே ராஜா. நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ நல்ல ஆலோசனைகளுக்கு இன்னைக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவன் எத்தனை முறையோ நம்மளோட பேசுறாரு, செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த உசியா ராஜாவை போல நடந்து கொள்றோம். என்ன நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது உசியாவுக்கு கோபம் தான் வருது. நான் யாருடா? இன்னைக்கு நமக்கும் ஆலோசனை கொடுத்தா கோபம் தான் வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கோபம் வருதுல்ல, பேரண்ட்ஸ் ஆலோசனை கொடுத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, சொல்ற கோபம் தான் வருது. இன்னைக்கு விசுவாசிகளாகிய உங்கள்கிட்டையும் நாங்க ஒரு ஆலோசனை கொடுத்தா கோபம் தான் வருது. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நிக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் கூட வருகையில மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் கதறி கொண்டு நிக்கிறேன். 80 ஊழியக்காரவங்க சொல்றாங்க, கோபம் தான் வந்துச்சு ராஜாவுக்கு. கோபம் வந்து என்ன செஞ்சானா வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியனோட கோபமா பேசுறான். என்னையா, நான் யாரு? நான் ராஜா, என்ன வெளியே போக சொல்றீரா? நான் தூபம் காட்டுவேன்.
அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்மளும் ரொம்ப அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றோம். குடும்ப தலைவி என்கிற அதிகாரம், தலைவன் என்கிற அதிகாரத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றோம். ஏசபேல்னு ஒரு பெண் இருந்தா, தான் மனைவி என்கிற அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி கணவனுக்கு துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்தா. தூண்டி விட்டுட்டே இருப்பா கணவனை. முடிவு என்ன தெரியுங்களா? ஏசபேலுடைய முடிவு நல்லா இல்லை. நான் சொல்ல விரும்பலை. தூண்டி விடாதீங்க. கணவனை தூண்டி விடுறது, மனைவியை நன்மைக்கு தூண்டி விடுங்க, நன்மை செய்ய தூண்டி விடுங்க, தீமை செய்ய தூண்டி விடாதீங்க. ஜீசஸ் இங்க பாருங்க என்னாச்சு. ஆசாரியருக்கு முன்பாக அப்படியே கோபமா பேசுறாரு. ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் மேல் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே என்ன வந்துச்சா? ஊழியர் சொன்ன உடனே அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சா குஷ்டரோகம் வந்திருக்குமா? ப்ளீஸ் பேசுங்க. 80 ஊழியர் கொடுத்த ஆலோசனைக்கு உசியா ராஜா கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு குஷ்டரோகம் வந்திருக்குமா? பேசுங்க. வந்திருக்குமா? இப்ப குஷ்டரோகம் வந்துருச்சு. அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம். பிரதான ஆசாரியனாக அசிரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே, அது எங்க அடிச்சாரு பாருங்க, எல்லாரும் அரிய நெற்றியில அடிச்சாரு. நெற்றியில குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து என்ன செஞ்சாங்க? வெளிப்பட பண்ணினார்கள். அப்பயே வெளியே போனா போயிருந்தா வந்திருக்குமா? இப்ப பிடிச்சி தள்ளுறாங்க. உனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் வந்தா வெளியில போயிடணும், பாளையத்தை விட்டே போயிடணும், சபையை விட்டே போயிடணும், குடும்பத்தை விட்டே போயிடணும், ராஜ்யத்தை விட்டே போகணும், பிள்ளைய விட்டே போகணும். எவ்வளவு வேதனை இல்லை? சின்ன தீங்கு பெரிய நன்மையை கெடுத்துரும். சொல்லுங்க, நான் செய்யற சின்ன தீங்கு எனக்கு வர வேண்டிய பெரிய நன்மையை கெடுத்துரும். பாருங்க, நெற்றியில குஷ்டரோகம் பிடித்து கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால், அப்பதான் அவனுக்கு உணர்வு வருது. அடிச்சதுக்கு அப்புறம் உணர்வு என்னத்துக்குங்க? ஆண்டவர் அடிச்சதுக்கு அப்புறம் உணர்வு என்னத்துக்கு? இப்ப குஷ்டரோகம் வந்தது தானே. இப்ப வேற வியாதினா பரவாயில்ல, குஷ்டரோகம் வெளியில போய் தான் ஆகணும். ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்துதான் ஆகணும். ஆண்டவர் அடிச்சாருன்னா அப்படிதான் அடிப்பாரு. நடுங்கணும், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கணும், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். ஒருத்தங்களை பிடிக்கலையா, விலகிறது நல்லது. துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்க கூடாது. என்ன போட்டிருக்கு? அப்பதான் அவனுக்கு புத்தி வருது ராஜாவுக்கு. கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். பாத்தீங்களா? அடிச்சிட்டார், கர்த்தர் அடிச்சிட்டாரு, வெளியில போயிட்டான். 21 போட்டிருக்கு, ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? குஷ்டரோகி அந்த நாள் ராஜ்யபாரம் அவுட்டு. மனைவியோட இருக்க முடியல, மனைவியோட சேர்ந்து வாழ முடியல, குடும்பத்தை விட்டு வெளியில துரத்தியாச்சு. இப்ப குடும்பத்தை விட்டு வெளியில கிடக்கிறார் ராஜா, பிள்ளைய விட்டு வெளியில கிடக்கிறார் ராஜா. ராஜாவே போயிடுச்சு, பதவியே போயிட்டு. குஷ்டரோகி உசியா, குஷ்டரோகி உசியா, ராஜா நேம் போயிடுச்சு. நல்ல பெயர் கெட்டு போனது பாத்தீங்களா? நம்ம செய்யற தீங்கு நம்ம பெயரை நாரி கெட்டு போக பண்ணிரும். நமக்கு நல்ல பெயர் இருக்கு. உசியா ராஜாவுக்கு நல்ல நேம், கீர்த்தி வெகு தூரம் போனுச்சு. ஆனா அவன் செஞ்ச ஒரு சின்ன தீமை அவன் பேரை நாரி கெட்டு போயிடுச்சுல. இப்ப உசியா குஷ்டரோகிங்க. குஷ்டரோகி உசியா வீடு எதுங்க? ராஜா உசியா வீடு எங்கன்னு கேட்டது என்ன? குஷ்டரோகி உசியா வீடு எது? மனைவி மூஞ்ச பார்க்க முடியல, புள்ள மூஞ்ச பார்க்க முடியல, ராஜா ஸ்தானத்தை இழந்தான். கடைசி வரைக்குமே பாளையத்துக்கு புறம்பே இருந்து அங்கே செத்துட்டான். செத்து போனது கூட அடுத்த வசனம் போட்டிருக்கு. செத்து போனதுனால கடைசி வரைக்கும் தனி வீடு தான். செத்து போனப்ப ராஜாவுடைய கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணலை, குஷ்டரோகிங்கிறதுனால. முடிஞ்சிச்சா எல்லாமே? சின்ன தீங்கு பெரிய நன்மையை கெடுக்கும். நான் வாங்குற சின்ன லஞ்சம் பேப்பரில் போட்டு கிளின்னு கிழிச்சிடறான்ல. நம்ம வாங்கின லஞ்சத்தை பேப்பரில் கிளின்னு போட்டு கிழிச்சு இல்லை, நான் செய்கிற சின்ன தீங்கு எனக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். கவனம். செஞ்ச சின்ன தீங்குனால அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவுட்டு, லைஃபே ஸ்பாயில், போய் சேர்ந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு வாழ்க்கை வேண்டாம். இன்னொரு ராஜாவை பார்ப்போம். இவர் பேர் யோவாஸ். இவர் 7 வயசுலேயே ராஜாவாயிட்டார். ஏன்னு கேட்டால், இவர் பிறந்து 1 வருஷம். அப்போ அத்தாலியல்னு ஒரு பெண் எழும்பி என்ன செய்கிறா? யூத வம்சத்தில் ராஜகுலத்தில் பிறந்த எல்லா ராஜகுமாரரையும் கொன்று போட்டுட்டா.
அப்ப இவனை மட்டும், யோவாஸ் என்கிற இவனை மட்டும் ஒரு பெண்ணு ரகசியமா தூக்கிக்கிட்டு ஓடி வந்து ஒரு ஊழியக்கார மனைவி கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. யாரு கையில? ஊழியக்காரன் மனைவின்னு யாருன்னு கேட்டா ராஜகுமாரத்தி, ராஜாவுடைய மகள். அத்தாலியல் எல்லா ராஜ வம்சத்தையே அழிக்கிறா, 1 இயர்லயே தீங்கு. ஆனா ஒரு பெண்ணை இவனை தூக்கிக்கிட்டு வந்து ஒரு ஆசாரியன் கையில கொடுத்து இந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சு பாதுகாத்துருங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து அந்த ஊழியக்காரர் தன்னுடைய ஆலயத்தில் 6 வருஷம் ஒளிச்சு வச்சாரு. எத்தனை வருஷம்? இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் என்ன, 7வது வருஷம் இந்த பையன் பிறந்து 7வது வருஷம். அப்போ ராஜா என்ன, இவரே அந்த ஊழியக்காரர் பேர் யோய்தா. ஊழியக்காரர் பேர் என்ன? யோய்தா. ரொம்ப குட் ஊழியக்காரர். ரொம்ப தெய்வத்துக்கு பயந்து நடப்பார், வார்த்தையின்படி வாழ்வார், தெய்வ சித்தம் மட்டும் செய்வார், ஜனங்களுக்கு ரொம்ப நன்மை செய்வார். அதனால் அந்த யோய்தா என்கிற ஊழியக்காரருக்கு கர்த்தர் நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்தாரு. இந்த ஊழியக்காரர் 130 வயசில் செத்தார். செத்து போனதுக்கப்புறம் இவரை எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னா ராஜாவுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மதிப்பிற்குரிய ஊழியக்காரர், கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரர் போய் ராஜா கல்லறையில் வைப்பாங்களா? அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார். அப்போ அந்த ராஜா ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, ஐயோ நம்ம கையில் கொடுக்கப்பட்ட இவர் வந்து தாவீதின் வம்சம், தாவீதின் வம்சம் தான் தலைமுறையாக ராஜாவாகணும், அதனால இவரை ஒளிச்சு வச்சு ஏற்ற காலத்தில் இவரை ராஜாவாக்கிடணும்னு சொல்லி அந்த அத்தாலியல் உயிரோட இருக்கும் போதே இந்த யோவாஸ் என்கிற ராஜாவை 7 வயதில் அபிஷேகத்தை கொடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுவார். இது அத்தாலியலுக்கு தெரிஞ்சா கொன்றுவா, ஊழியக்காரரை கொன்றுவா. ஆனாலும் ஊழியருக்கு தெரியுது இது தேவ திட்டம். யோவாஸ் ராஜாவாகணும் என்பது தேவ திட்டத்துக்காக ஊழியர் தன் உயிரை பணயம் வச்சார். உயிரை பணயம் வச்சு அத்தாலியல் இருக்கும் போதே ரகசியமாகவே அப்படியே ஆலோசனை பண்ணி வரவேண்டியவர்களை எல்லாம் வரவழைத்து எக்காலங்களை ஊதி தேசம் அறிய 7 வயது பையனை வெளியில கொண்டு வந்து யூத வம்சத்தில் இவர்தான் ராஜான்னு சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? இது உங்களால் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய காரியம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நல்ல வளர்த்து விட்டார் ஊழியக்காரர். நல்ல ஆண்டவரை தேடும்படியாக வளர்த்து விட்டார், ஆண்டவருக்கு பயப்படும்படியாக வளர்த்து விட்டார், வசனத்துக்கு நடுங்கும்படியாக வளர்த்து விட்டார், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக வளர்த்து விட்டார், ஆலயத்தை நேசிக்கும்படியாக இந்த யோய்தா என்கிற ஊழியக்காரர் இந்த யோவாஸ் என்கிற ராஜா 7 வயது ராஜாவை அழகா தான் பிள்ளைய வளர்க்கிற மாதிரி வளர்த்து விட்டார். இப்ப இந்த யோவாஸ் ராஜாவாகி இப்ப அத்தாலியல் வரா, இவன் எப்படி ராஜாவாகலான்னு அத்தாலியல் வரும்பொழுது ஆளை அனுப்பி அத்தாலியல் அந்த அந்த ஊழியக்காரர் வெளியில கொலை செஞ்சிருந்தாரு, கொல்லப்பட்டு ஆயிட்டு. இப்ப இந்த ராஜா நல்ல அழகா யோய்தாவுடைய பையன் மாதிரியே வளர்ந்து இப்ப திருமண வயது வந்துட்டு இப்ப இந்த ஊழியக்காரரே அந்த ராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். 2 பெண்ணு, கர்த்தர் நல்லவர், 2 பெண்களை மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. நல்லா அந்த ராஜாவுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தாங்க. இப்போ அவருக்கு வயசாயிடுச்சுன்னா மறிச்சு தானே ஆகணும். ஊழியக்காரர் மறிச்சிட்டாரு. அந்த ஊழியக்காரர் மறித்த உடனே இந்த ராஜாவை தேடி பிரபுக்கள் வராங்க. அதை கொஞ்சம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமம் 24ல் 15லேருந்து சில வசனங்களை அப்படியே எடுங்க பார்ப்போம். 2 நாளாகமம் 24ல் 15 என்ன போட்டிருக்கு? யோய்தா தீர்க்க ஆயுசு உள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்தான். 17 பாருங்க. யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். எந்த ராஜாவை? இந்த யோவாஸ் என்கிற ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அது வரைக்கும் இந்த ஊழியர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் இப்ப மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன செஞ்சிட்டான்? தேவனுடைய ஆலயத்தில் 18 பாருங்க, கர்த்தரின் ஆலயத்தை விட்டுட்டான், ஆண்டவரை விட்டுட்டான்.
இல்லை, விட்டுட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தான். இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதா எருசலேமின் மீது கடும் கோபம். நான் தீமை செய்யும் போது என் மேல தேவ கோபம் இறங்குது என்கிற மறந்துடாதீங்க. நான் தீமை செய்யும் போது என் மேல என்ன இறங்குது? நான் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நான் நன்மை செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இறங்குது. நான் தீமை செய்யும் போது தேவனுடைய கோபம் என் மேல இறங்குது. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். அப்ப இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதா எருசலேம் மேல இப்ப கடும் கோபம் வந்துட்டு 19 பாருங்க. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ணின கர்த்தர் அவங்க என்ன செஞ்சாரா? இப்ப ஃபுல்லா தப்பு பண்ணிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ராஜாவுக்கு நேரா என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. ஐயோ, நீங்க விக்கிரகத்தை தேடி ஓடுறீங்க, நோ, நீங்க ஏன் பக்கமா திரும்புங்கன்னு ஊழியக்காரரை அனுப்பி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம தப்பு செய்யும் போது தேவன் அப்படியே இருந்துட மாட்டாரு. எப்படி நம்ம பிள்ளைங்க தப்பு பண்றப்ப பேரண்ட்ஸ் நம்ம எச்சரித்துக்கிட்டே இருப்போம், கடிந்து கொண்டுட்டே இருப்போம், ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது கேட்குதோ கேட்கலையோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமை செய்யும் போது ஆண்டவர் அமைதியா இருக்கவே மாட்டாரு. ஊழியர்களை அனுப்பி நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஊழியர்கள் மூலமா நம்மளை எச்சரிப்பார், நிச்சயமா எச்சரிப்பார். தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன செஞ்சாரா? அவர்களை தன் பக்கமாய் திருப்புறதுக்கு அவர்கள்ட்ட தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல? இதாங்க நம்மள்ட்ட காணப்படுறது. ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணிட்டா விட்டுற மாட்டாரு, பேசுவாரு. ஆனாலும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஓடுறது எவ்வளவு பெரிய தவறு இல்லை? இல்ல, யோவா செவியே கொடுக்கலையா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையா? 20வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன், இவனை வளர்த்து விட்டார்ல ஊழியக்காரர், அவருக்கு ஒரு பையன் சகரியான்னு இருக்கிறாரு. இப்ப சகரியா மேல தேவ ஆவி இறங்குது. இப்ப இறங்கி என்ன பேச? தேவனுடைய ஆவி இறங்கினதுனால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கொஞ்சம் வாசிங்க எல்லாருமே, நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன? இதனாலே நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். தீர்க்கதரிசனம் வருது. ஊழியக்காரர் அனுப்பி அனுப்பி பேசியும் உங்க செவி கொடுக்கல. இப்ப தன்னை வளர்த்த அந்த ஊழியக்காரன் பையன் மேலேயே தேவாவி இறங்கி தீர்க்கதரிசனம் வருது. நீங்க தேவனுடைய கற்பனையை மீறினபடினால ஆண்டவர் உங்களை விட்டுட்டாரு, உங்களை கைவிட்டாரு, இனிமே உங்க காரியம் ஜெயமா இருக்காது அப்படின்னு வந்தது. உடனே வந்தது இந்த ராஜாவுக்கு கோபம். உடனே என்ன வந்தது? ராஜாவுக்கு கோபம் வந்து ஆலயத்திலேயே அந்த சகரியாவை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டானே. தன்னை வளர்த்தவருங்க, நன்மைக்கு சீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு உன்னை ஒரு வயசுலேயே உன்னை கொண்டு இருப்பா. அத்தாளிகள் 1 வயசுலேயே கொண்டு இருப்பா. நீ 1 வயசுலேயே கொலை செய்யப்பட வேண்டிய ஆளு. உன்னை 6 வருஷம் ஆலயத்தில் வச்சு காப்பாற்றி உன்னை ராஜாவாக்கி உன்னை ஆண்டவருக்குள்ள வளர்த்து ஞானஸ்தானம் கொடுத்து, இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து திருவிருந்து கொடுக்குற மாதிரி வளர்த்து விட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ நன்மை செஞ்சு, இன்னைக்கு நீ தப்பு செஞ்சதுனால அந்த ஊழியருடைய பையன் வழியா ஆண்டவர் பேசினார். அந்த ஊழியருடைய பையனை கொன்னுட்டானே ஆலயத்திலேயே. எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை? நன்மைக்கு மட்டும் தீமை செய்யாதீங்க, நன்மைக்கு மட்டும் தீமை செய்யவே கூடாது. கொன்னுட்டாங்க. 22 பாருங்க. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் என்ன செய்யல? நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது, இந்த ஊழியக்காரர் சகரியா சாகும்போது, கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் என்றான். நினைச்சுக்கங்க, எல்லாருமே இந்த ஸ்தேவான் மாதிரி இருக்க மாட்டாங்க, மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்லிட்டார், கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் கேட்கட்டும் அவனைய அப்படின்னு உயிரை விட்டுட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வருஷமே கர்த்தர் செயலாற்ற ஆரம்பிச்சிட்டார். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை செய்ய பயப்படணும். யாருக்கும் தீமை செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். வேலை ஸ்தலத்திலேயோ குடும்பத்திலேயோ சொன்னார் பார்த்தீங்களா, தாய் கூட விதவையாக இருக்கலாம், தாயோடைய கண்ணீரை வாங்கிறாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நம்ம நிமித்தம் யாரோ ஒருத்தர் கண்ணீர் வெடிப்பார் என்றால் அந்த கண்ணீருக்கு
கர்த்தர் பதில் கொடுப்பா. நம்ம செஞ்ச தீமையை சீக்கிரம் மறந்துடுவோம், ஆனால் பரலோகம் குறிப்பெடுக்கும். நீ செல்போனில் செய்கிற தீமை பரலோகத்தில் இருக்கு. மற்றவங்க வாசனையை கெடுக்கிற தீமை பரலோகத்தில் இருக்கு. நன்மை செஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கிற தீமையான ஆலோசனை ஹெவன்ல ரெக்கார்ட் ஆகுது. நடந்தது என்ன? 23 மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து, அவ்வளவுதாங்க, ஆண்டவர் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் தீமை செய்யும் போது ஒரு வியாதியின் கையில் என்னை ஒப்பு கொடுத்துருவாரு. ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிடுவோம். செய்யாத தப்ப செஞ்ச மாதிரி ஏதோ ஒண்ணுல மாட்டிடுவோம். தேவன் லாக் பண்ணிட்டாருன்னா வெளியில வர முடியாது. நமக்கு விரோதமா சத்துரு லாக் பண்ணா ஆண்டு காலில் விழுந்து வெளியில வந்துடலாம். நமக்கு விரோதமா ஆண்டவர் லாக் போட்டாருன்னா வெளியில வர முடியாது. சீரியாவின் கையில் சின்ன சேனைங்க சீரியா. அவன் வந்து என்ன செஞ்சாரா? ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிச்சு தமஸ்கு ராஜாவுக்கு அனுப்பினார்கள். 24 தயவு செய்து வாசிங்க. சீரியாவின் சேனை சிறு கூட்டம் தான். சீரியா என்பது என்னது? சிறு கூட்டம் தான். சிறு கூட்டமாய் வந்திருந்தாலோ அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியால் கர்த்தர் மகா பெரிய சேனையாகிய இந்த யோவாஸ் சேனையை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இவங்க மகா பெரிய சேனை, மகா பெரிய ஆசீர்வாதத்தை சின்ன வியாதி வந்து அள்ளிட்டு போயிடும். லட்சமா சேர்த்து வச்சிருக்கிறோம்ல, ஒவ்வொரு பவுனா சேர்த்து வச்சிருக்கிறோம்ல, 50 பவுன் வரைக்கும். நான் தீமை செய்யும் போது தேவன் என்னை கடிந்து கொண்டும் நான் தொடர்ந்து ஓடுவேன் என்றால் நான் சேர்த்து வச்ச 50 பவுன் நகை சின்ன பிரச்சனையில் அழிஞ்சு போயிடும். பெரிய ஆசீர்வாதம் சின்ன பிரச்சனையில் லாக் போட்டுருவார் ஆண்டவர். அதுவும் விசேஷமா நீதிமானுக்கு விரோதமாலாம் தீமையே செஞ்சிடாதீங்க. உங்க அக்கா நீதிமானா இருக்கலாம், உங்க அண்ணன் நீதிமானா இருக்கலாம், கணவன் நீதிமானா இருக்கலாம், மனைவி நீதிமானா இருக்கலாம். விளையாண்டுறாதீங்க. அவங்களெல்லாம் கேட்டா யாரும் இல்லை ஆளுன்னு விளையாண்டுறாதீங்க. தேவன் இருக்கிறார். பெரிய சேனைய சின்ன சேனையின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். நடந்தது என்ன? மகா பெரிய சேனையை அவர்களுக்கு கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். வாசிங்க, தண்டனை செய்தார்கள். 25 பாருங்க. அவர்கள் அவனை மகாவேதனைக்குள்ளாக்குனாங்க. உள்ளாக்கிட்டு ஓடிட்டாங்க. யோவாஸ் ராஜா மகா வேதனைக்குள்ள கிடக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் புறப்பட்டு போன பின்பு இந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்களே ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பலி நிமித்தம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனுடைய ஊழியக்காரனை அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன பின்பு இவனை ராஜாக்களின் கல்லறையில் வைக்கவில்லை. முடிஞ்சிச்சா கதை? கண்களை மூடுவோம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமைக்கே தீமை செய்யாதங்கிறார் ஆண்டவர். இப்போ கொடுக்கலாமா? யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சுருக்காங்களா? இப்போ மன்னிங்கல்ல. மன்னிக்கிறேன். எங்கள் அக்கா செஞ்ச தீமையை நான் மனதார மன்னிக்கிறேன். எங்கள் அண்ணன் செஞ்ச தீமை, என் கணவன் செஞ்ச தீமை, என் மனைவி செஞ்ச தீமையை நான் மன்னிக்கிறேன். மன்னிங்க. அதே நேரத்தில் யாருக்கும் தீமை செஞ்சிடாதீங்க. குடும்பத்திலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, சமுதாயத்திலேயோ, சபையிலேயோ யாருக்கும் தீமை செஞ்சிடாதீங்க. நன்மை செய்தால் மேன்மை, தீமை செய்தால் தாழ்வு. தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.